அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னுட்டு கிஃப்ட் மார்க் போயிருந்தோம். சரியான காற்று. அதுவும் அஜ்மனுக்கு வேறு போயிருந்தோமா, ரொம்ப காற்றுன்னா காற்று, அப்படியே ஆளே தூக்கிட்டு போயிடும் போல் அந்த மாதிரி காற்று இருந்துச்சு. கிளைமேட்டு நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மறுபடியும் கூலிங் ஆன மாதிரி ஒரு இது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஸ்னீசிங், காஃபு எல்லாமே இருக்குது. ஓகே, எப்படியோ என்ன இருந்தாலும் நம்ம வெளில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது போய் தானே ஆகணும். அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு தான் வீட்டை விட்டே கிளம்பியிருந்தோம், நைட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் திங்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்தால் வந்துட்டு சாஃபின் குட்டிக்கு ஒரே இது, எங்கே போனாலும் கொஞ்சம் நானே டைம் ஆகுதுன்னு சொன்னாலும் கூட இவங்க டேடி கூட ஏதாவது ஒரு வம்பு பண்ணணும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு குழந்தைங்க பயங்கரமாக டைம் அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி இது முந்தா நேற்று எடுத்த விலாகு. நேற்று வந்துட்டு ஸ்கூல் லீவ், ஸ்டடி ஹாலிடே. இன்றைக்கி தான் எக்ஸாம். ஸோ அதனால தான் வந்துட்டு எக்ஸாம் வச்சுட்டு வெளியில் கிளம்ப முடியாது, லீவாக இருக்குது அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். போயிட்டு எல்லாம் வாங்கிட்டுலாம் வரதுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஷஹர் டைமிங்ஸே வந்துடுச்சு. அதனால் எக்ஸாம் டைமில் கிளம்புனா முடியாது அப்படின்னு சொல்லி தான் முன்கூட்டியே கிளம்பியாச்சு. இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க டேடி கிட்ட பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கே, என்னால் தாங்க முடியாது. அது பண்ணுற, இது பண்ணுற, வீட்டுக்கு போய் என்னமே பண்ணுறது, சும்மா தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு மண்டை கழுவுன்னு கழுவிட்டே இருப்பாங்க. 4 திசைக்கு 4 பேர் உட்காந்து என் மண்டையை போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. எனக்கு எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா பெட்டில் போய் படுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு டே தான். எங்கே எப்போ போனாலும் இதே அலப்பறை தான் இருக்கும். அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு, இனி வந்துட்டு எங்கே சமைக்கிறது, அதனால் ஒரு மந்தி வாங்கிட்டு, சிக்கன் சார்கோல் மந்தி வாங்கிட்டு, அப்புறம் ஃபட்டூஷ் சாலட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஷஹர் செஞ்சுட்டு தான் அன்றைக்கி டே போச்சு.